இங்க நம்ம ஹீரோனிக்கு மூஞ்சில ஏதோ பிம்பிள்ஸா வந்துட்டு இருக்கும். ஆனா கல்யாண நாள் வேற கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எதுவும் பண்றதுக்கு வழி இல்ல. இவ ஃப்ரெண்டும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கா. வேற வழியே இல்ல, இந்த மூஞ்சி வச்சுட்டு தான் கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறா. அங்க போனா உடம்பு முடியாத நம்ம ஹீரோனி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இவ ஃப்ரெண்டும் அங்க போட்டிருக்க மாஸ்க் எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரியும் பாக்குற மாதிரியும் பண்ணிடுவா. உடம்பு முடியாதவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிச்சு வந்த உடனே தலைவர் இவரோட ஃப்ரெண்டு கூட ஜெல்சா பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா அவ பொண்டாட்டியும் அப்பதான் அவளுக்கே தெரியுது இதெல்லாம் பண்ணது என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு சொல்லிடுறா, உனக்கு கொடுத்த நான் துணியை அது ஒரு சபிக்கப்பட்ட துணி, யார் போட்டிருக்காங்களோ அவங்களோட அழகெல்லாம் கொடுத்த ஆளுக்கு அந்த அழகு வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உன்னோட மொத்த அழகு எனக்கு வந்துரும், இந்த அழகெல்லாம் போனதுக்கு அப்புறம் நீ செத்துருவ அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோனி அடுத்த நாள் இதெல்லாம் பார்த்தா கனவுன்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் எந்திரிக்கிறா. இனிமேட்ட யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு பிளான போடுவா, மாஸ்டர் பிளான். நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு அந்த ட்ரெஸ் வந்து கொடுப்பா. ஆனா நம்ம ஹீரோனி என்ன பண்ணிருப்பா, அந்த ட்ரெஸ் வந்து ஒரு பிச்சைக்காரி கொடுத்துருவா. ஆனா அதே மாதிரி ஒரு துணியை நம்ம ஹீரோனி ரெடி பண்ணி வச்சிருப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க ஒய்ஃப் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி டாக்டர் அந்த மாதிரி சொல்ல வச்சிருப்பா. நம்ம ஹீரோவுக்கு இதை கேட்டவனே இரு பேபி உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசுவான். ஆனா அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சு கண்ட்ரோல் பண்ணிப்பான். டாக்டர்கிட்ட நம்ம ஹீரோனி சொல்றா, ஏன் இந்த மாதிரி பொய்யான ரிப்போர்ட்லாம் கொடுக்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும்போது உங்களுக்கே போக போக புரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியும் சொல்லுவா. நம்ம ஹீரோவும் என்ன நடந்தாலும் உனக்காக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவளோட ஃப்ரெண்டு கூட போய் ஜெல்சா பண்ண ஆரம்பிச்சிருவான். அவ ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்திருக்கும், மூஞ்சில முகப்பொருள் மயக்கம் வர மாதிரிலாம். என்ன ஆனாலும் நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவளோட ஃப்ரெண்டு கூட ஜெல்சா பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் ஹீரோனி வரமாட்டான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டையே மேக்கப்லாம் போட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட்டிட்டு போவான். ஆனால் பார்த்தா மூஞ்சை திறந்து பார்த்தா அவள் ஃப்ரெண்டோட மூஞ்சி எதுவும் மாறி பிம்பிள்ஸ்லாம் ரொம்ப வந்து கேவலமாக இருப்பா. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோனி அழகாக நீட்டாக வருவா. அப்போ தான் நடந்ததெல்லாம் தெரியுது, எனக்கு இந்த மாதிரி நடந்தது எனக்கு முன்னாடியே தெரியும்.